வணக்கம். இயேசுவோட உலகைய புரட்டி போட்ட அந்த பயணம் அது எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதோட அடித்தளம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல தான் இருக்கு. அந்த பயணத்துக்கான ஒரு வரைபடத்தை தான் நாம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். இது ரொம்ப இயல்பான ஒரு உண்மைதானே. எல்லா பெரிய விஷயத்துக்கும் ஒரு தொடக்கப்புள்ளி இருந்தே ஆகணும். நாம இப்ப பார்க்க போறது சாதாரண ஒரு பயணம் இல்ல, வரலாற்றையே மாத்தின ஒரு பயணத்தோட தொடக்கப்புள்ளி. இந்த கேள்விக்கான பதில் தான் நம்மள நேரா மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. வரலாற்றிலேயே மிக முக்கியமான பயணங்கள்ல ஒண்ணு இங்க தான் ஆரம்பிக்குது. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். சரி, வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இதுதான் இயேசுவோட பொது ஊழியத்தோட உண்மையான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு தனிப்பட்ட சோதனையில ஆரம்பிச்சு அவரோட முதல் பிரசங்கம், அப்புறம் முதல் சீடர்களை கூப்பிட்டதுன்னு முக்கியமான பல நிகழ்வுகளை வரிசையா பார்க்க போறோம். இயேசு நேரடியா மக்கள் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு தனிப்பட்ட ரொம்பவே கடினமான ஒரு பரீட்சையை சந்திக்க வேண்டியிருந்தது. அதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட ஊழியம் தொடங்குச்சு. அந்த நிரூபண களம் தான் வனாந்தரம். இயேசு பரிசுத்த ஆவியானவரால வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரு. அங்க 40 நாள் பகலும் சரி ராத்திரியும் சரி அவர் உபவாசம் இருந்தாரு. யோசிச்சு பாருங்க, மனுஷனுக்கு அடிப்படையான தேவையே உணவு தான். அதை விட்டுட்டு அவர் தன்னோட நோக்கத்தோட ஆழத்தையும் கடவுள் மேல இருந்த உறவோட உறுதியையும் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருந்தாரு. இந்த நேரத்துல தான் சாத்தான் வர்றான். இயேசு முன்னாடி 3 சோதனைகளை வைக்கிறான். இது ஒவ்வொன்றுமே அவரோட நோக்கம் என்ன, அவரோட விசுவாசம் எவ்வளவு ஆழமானதுன்னு டெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு இயேசு கொடுத்த முதல் பதில் ரொம்ப ஆழமானது. எனக்கு பசிக்கலன்னு அவர் சொல்லல, ஆனா அந்த பசியை விட கடவுளோட வார்த்தை தான் முக்கியம்னு சொல்றாரு. கடவுளோட வார்த்தை தான் உண்மையான ஜீவனை கொடுக்கும்னு இங்க அவர் தெளிவா நிலைநாட்டுறார். அடுத்து 2வது சோதனைக்கு வருவோம். இங்கே இயேசு என்ன சொல்றாருன்னா, விசுவாசங்கிறது நீங்க ஏதாவது அற்புதம் செஞ்சு காட்டுங்க, அப்பதான் நான் நம்புவேன்னு சொல்றதில்ல. அது முழுமையா நம்புறது. அதுக்கு நாடகத்தனமான ஆதாரங்கள் தேவையில்லைன்னு தெளிவுபடுத்துறார். கடைசி சோதனையில இந்த உலகத்தோட மொத்த அதிகாரத்தையும் விட கடவுள் மேல இருக்கிற முழுமையான விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தான் உயர்ந்ததுன்னு இயேசு உறுதிப்படுத்துறாரு. இதுதான் அவரோட ஊழியத்தோட அசைக்க முடியாத அஸ்திவாரமா மாறுச்சு. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? இயேசு அந்த சோதனைகளை ஏதோ மாயமந்திர சக்தியால ஜெயிக்கல. மாறா, கடவுளோட வார்த்தையே அவர் எவ்வளவு ஆழமா தெரிஞ்சு வச்சிருந்தாரு, அதை எப்படி சரியான நேரத்துல பயன்படுத்தினாரு, அதுலதான் அவரோட வெற்றி அடங்கியிருந்துச்சு. சரி, அந்த தனிப்பட்ட வனாந்தர வெட்டிக்கு அப்புறம் என்ன ஆச்சு? இப்போதான் கதை பொதுவெளிக்கு வருது. கலிலேயாவுல இயேசுவோட ஊழியம் தொடங்குது. அது எப்படி ஒரு இருட்டுல வெளிச்சம் வந்த மாதிரி ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்குச்சுன்னு பாப்போம். இதுதான் இயேசுவோட ஊழியத்தோட மையமான செய்தி. ரொம்ப சிம்பிளா 2 வரிகள் தான். ஆனா இது ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு. இந்த எளிய அழைப்புக்குள்ள எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மனம் திரும்புதல்னா என்ன? சும்மா செஞ்ச தப்புக்காக வருத்தப்படுறது மட்டுமா? இல்லவே இல்ல. அது ஒரு முழுமையான யூட்டர்ன் மாதிரி. நாம போற தப்பான வழியிலிருந்து திரும்பி நம்ம வாழ்க்கையோட திசையே மாத்தி மறுபடியும் கடவுள்கிட்ட வர்றது. இந்த 3 சேர்ந்தது தான் உண்மையான மனம் திரும்புதல். சரி, ஒரு மெசேஜ் இருக்கு. அடுத்து என்ன வேணும்? அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு டீம் வேணும் இல்லையா? இயேசு இந்த பயணத்தை தனியா செய்யல. இந்த வரைபடத்தோட அடுத்த கட்டமே ஒரு குழுவை உருவாக்குறது தான். இயேசு முதல்ல யாரை தன்னோட சீடர்களா தேர்ந்தெடுத்தாரு தெரியுமா? பெரிய அறிஞர்களையோ செல்வாக்குமிக்க அதிகாரிகளையோ இல்ல, ரொம்ப சாதாரணமான மீனவர்களை தான். இதுவே அவரோட ராஜ்யம் யாருக்கானதுன்னு நமக்கு தெளிவா காட்டுது. இந்த ஒரு அழைப்பு அவங்களோட வாழ்க்கையையே தலைகீழா மாத்திடுச்சு. யோசிச்சு பாருங்க, மீன் பிடிக்கிறவங்களோட வேலையை எடுத்துக்கிட்டு மனுஷங்களோட ஆன்மாவை பிடிக்கிற ஒரு மகத்தான நோக்கமா இயேசு மாத்துறாரு. இது ஒரு அற்புதமான உருமாற்றம். இந்த ஒப்பீட்டை பாருங்க. அவங்க எதையெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க, எதுக்காக வந்தாங்கன்னு. அவங்களோட வேலையை விட்டாங்க, அவங்களோட சொத்தான படகுகளை விட்டாங்க, அவங்களோட பாதுகாப்பான வாழ்க்கையை விட்டாங்க. எதுக்காக? ஒரு புதிய பணிக்காக, ஒரு புதிய போதகருக்காக, நிச்சயமற்ற ஒரு எதிர்காலத்துக்காக. அவங்களோட கீழ்ப்படிதல் எவ்வளோ வேகமா இருந்துச்சு பாருங்க. சரி, இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் வச்சு நாம என்ன கத்துக்கலாம்? இயேசுவோட ஆரம்பகால ஊழியத்தோட தாக்கம் என்ன? அதுல இருந்து நமக்கு என்ன பாடங்கள் கிடைக்குதுன்னு இப்ப தொகுத்து பார்க்கலாம். இயேசுவோட ஊழியம் வெறும் பேச்சு மட்டும் இல்ல, அது ஒரு முழுமையான பேக்கேஜ். அவர் ஜனங்களுக்கு போதிச்சு அவங்க மனச சத்தியத்தால நிரப்புனாரு, பிரசங்கம் பண்ணி அவங்க ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, அப்புறம் அவங்களோட நோய்களை குணமாக்கி சரீரத்திலையும் இரக்கம் காட்டினாரு. இதுதான் ஒரு முழுமையான ஊழியம். இந்த முழு அதிகாரத்தோட முக்கியமான பாடம் இதுதான். நீங்க புது வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வெற்றி தேவைப்படுது. வெளியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு வெற்றி கிடைக்கணும்.
ஆக கடைசியா மத்தேயு 4 நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியோட நிக்குது. அந்த கேள்வி உங்களுக்கும் எனக்கும் தான். இயேசுவோட இந்த வரைபடத்தை பின்பற்ற நாம தயாரா? சோதனைகள் வரும்போது கடவுளோட வார்த்தையை நம்பவும், வாழ்க்கையில தடம் மாறும்போது மனம் திரும்பவும், அவர் கூப்பிடும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்தொடரவும் நாம தயாரா? இதுதான் இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கிற உண்மையான சவால். வனாந்தரத்தில் 40 நாள் வலிமை காட்டும் தேவன்தான். பசியிருந்தும் தளரவில்லை, பிதாவின் வார்த்தை மறக்கவில்லை. சோதனை வந்தாலும் நிலைத்திருந்தார், சாத்தான் முன்னவர் வென்றிருந்தார். அப்பமல்ல வார்த்தை வேண்டும், ஆண்டவரின் சித்தம் போதும். ஒளி வந்தது, இருள் நீங்க, ராஜ்யம் வந்தது, மனம் மாற. மனம் திரும்பு, மறுபிறவி இயேசு அழைக்கிறார், வா வா, நம்பி பின்தொடர், வா வா. சோதனை வென்று நின்றவர் சக்தியோடு இன்று வாழ்கிறார். இயேசுவின் நாமம் ஜெயம் ஜெயம், எங்கள் ராஜா என்றும் ஜெயம். கலிலேயா கடலோரம் சாதாரண மீனவர் கூட்டம். என்னை பின்தொடர் என்றார், மனிதரை பிடி என்றார். வலை விட்டு உடனே சென்றார், வாழ்க்கையை முழுவதும் தந்தார். பேதுரு அந்திரேயா சென்றார், யாக்கோபு யோவான் இணைந்தார். இருள் நாட்டில் ஒளி பிறந்தது, நம்பிக்கை இன்று எழுந்தது. பாவம் விட்டால் புதிய வாழ்வு, இயேசுவில் தான் உண்மை நிம்மதி. மனம் திரும்பு, மகிழ்ச்சி இன்று இயேசு அழைக்கிறார், வா வா. வாழ்க்கை மாறிடும், வா வா. வார்த்தையால் சோதனை வெல்வோம், விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். இயேசுவின் நாமம் ஜெயம் ஜெயம், எங்கள்